போர்ட்ஃபோலியோ பில்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பார்த்துட்டீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் கேள்விப்பட்டீங்க, எல்லாம் ஓகே. இப்போ நான் டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். என்கிட்ட ஒரு 1,00,000 இருக்குது. லெட்ஸ் டேக் ஒரு எக்ஸாம்பிள். ஒரு 1,00,000 கேபிட்டல் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்? ஸோ ஸோ என்ன, எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா, ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும். போர்ட்ஃபோலியோனா என்னப்பா? என்ன போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும்னா எப்படி? நீங்க ஒரு 1,00,000 வச்சிருக்கீங்கன்னா, அந்த 1,00,000 நேரா எடுத்துன்னு போய் ஸ்டாக் மார்க்கெட்ல போடவே கூடாது. இல்ல மாசம் மாசம் ஒரு 1,00,000 இல்ல ஒரு 10,000 ஒரு 20,000 2,000 எவ்வளோ வேணா நீங்க சேவ் பண்ணுங்க. எல்லாத்தையுமே எடுத்துன்னு போய் ஸ்டாக் மார்க்கெட்ல எப்பயுமே போடவே கூடாது. ஸோ இந்த தப்ப தான் முக்காவாசி பேர் பண்ணுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல எடுத்துன்னு போய் போடுவாங்க. சில பேர் கடன் வாங்கி போடுவாங்க. போட்ட உடனே லாஸ் ஆகும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் வந்து இல்லப்பா, ஸ்டாக் மார்க்கெட் கேம்பிளிங். நான் அந்த பக்கம் போமாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துருவாங்க. ஏன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் என்கவுண்டர், ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல. ஸோ அதனால போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் பண்றது? எப்படி நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ட டைவர்சிஃபை பண்ணணும்? எல்லாரும் ஒரு கோட் கேள்விப்பட்டிருப்பீங்க. டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட். ஸோ அது அதோட மெயின் ரீசன், அதுக்கான ரீசன் என்னன்னா இதுதான் ரீசன். ஸோ அதனால தான் எல்லாருமே ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும். போர்ட்ஃபோலியோவில் எனக்கு தெரிஞ்ச ஸ்டாக்ஸ் தெரியும், கோல்டு தெரியும். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஏன்னா நியூஸ் பேப்பர்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஸோ இது 3 தான் எனக்கு தெரியும். இதான் போர்ட்ஃபோலியோவா? இந்த ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதில் ஒரு முக்கியமான 8 ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ், செகண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது எல்லாத்தையுமே நான் ஒன்று ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேர்டு டெரிவேட்டிவ்ஸ், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஃபோர்த்து கரன்சி. ஃபிஃப்த்து கமாடிட்டிஸ். சிக்ஸ்த்து கேஷ், அதாவது எஃப்டி, ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட், சேவிங்ஸு. செவன்த் கவர்மெண்ட் பாண்ட்ஸு இல்லை கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு. எயித்து ரியல் எஸ்டேட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக்ஸ் பார்ப்போம். ஸ்டாக்ஸ்னால் என்னன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒரு ஸ்டாக்கை வாங்கி இன்டெஃபினட் பீரியடு ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது ஸ்டாக். இது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். நெக்ஸ்ட் என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். எனக்கு வந்து பெரிய நாலேஜ் இல்லை. நிறைய பேர் வந்து எனக்கு பெரிய நாலேஜ் இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி. ஸோ எனக்கு ரிஸ்க் இல்லாமல் எப்படி நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா மியூச்சுவல் ஃபண்ட் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மெத்தட். மியூச்சுவல் ஃபண்டுனா என்னன்னு நிறைய நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். என்னதான்பா அது மியூச்சுவல் ஃபண்டு, எல்லாரும் ஆகும்னா மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிம்பிள் டேர்ம்ஸில் என்ன சொல்லணும்னா, ஒரு 100 பேர் எடுத்துங்க. 100 பேர்கிட்ட ஒரு ஒரு ஆள்கிட்டையும் 10 10 ரூபா. ஸோ 100 × 10 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. டோட்டலாக 1000 ரூபா கலெக்ட் ஆகும். இந்த 1000 ரூபாயை ஒரே ஆளே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இதை வந்து நான் சிம்பிள் டேர்ம்ஸில் சொன்னேன். இதுவே வந்து ஒரு 10,000 10,000 இல்லை மாதத்தில் 5,000 5,000 வந்து ஒரு 5,00,000 பேர், ஒரு 1,00,000 பேர் போட்டிங்கன்னா அது வந்து 50 கோடி 100 கோடி 1000 கோடி இருக்கும். இது எல்லாமே ஒரு ஆள் கையில் இருக்கும். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்னு இருப்பாங்க. அவங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு பதிலாக அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ், ஏன்னா அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும். அந்த அவங்க இருக்கிற நாலேஜ் வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் வர ரிட்டர்ன்ஸை எடுத்து கொடுப்பாங்க நீங்கள் பண்ண அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுக்கு. இதுதான் சிம்பிளாக மியூச்சுவல் ஃபண்ட். நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். நிறைய பேர் நியூஸ் பேப்பர்லேயும் சரி இல்லை வந்து யூடியூப்லேயும் சரி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து நான் வந்து ஒரே நாளில் வந்து 200% ரிட்டர்ன் பார்த்தேன், என் மணி வந்து ஒரே நாளில் 10x பண்ணேன், 10ஆக டபுள் பண்ணேன்னு கேள்விப்படுறீங்க. பட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இட் இஸ் த ஒன் ஆஃப் தி ரிஸ்க் இல்லை, இட் இஸ் த ரிஸ்கியஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் நான் பார்த்ததில். ஸோ அதனால் நீங்கள் அடுத்த 2 வருஷத்துக்கு என் கிளாஸை நீங்கள் இப்போ என்னோட செஷன்லாம் பார்க்குறீங்கன்னா அடுத்த 2 வருஷத்துக்கு தயவு செஞ்சு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் போகாதீங்க. ஸோ அதோட கைண்ட் ரெக்வெஸ்ட். அது ஏன்னா அதோட ரிஸ்க் அவ்வளோ இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு நாளில் 100% எடுக்கிறீங்கன்னா அதே 100%. ஒரு 20,000 போடுறீங்கன்னா ஒரு நாளில் 40,000 ஆகும். அந்த 20,000 ஒரே நாளில் 0 ஆகும். நம்மளோட மெயின் பர்பஸ் என்னன்னா மணி க்ரோ பண்ணுறது தான். ஒரே நாளில் க்ரோ பண்ணல, ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக க்ரோ பண்ணணும். ஸோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் என்னன்னு நம்ம ஃபியூச்சராக நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். அது ரொம்ப வேண்டாம். கரன்சி என்னென்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஃபாரெக்ஸில் வந்து ட்ரேட்ஸ் தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. யாரும் வந்து
இன்வெஸ்ட்மென்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஒன்லி ஃபார் ட்ரேடிங் பர்பஸ். நெக்ஸ்ட்டு கமாடிட்டீஸ். கமாடிட்டீஸ்னா, இப்ப நாம வந்து ஒரு நகை கடையில போயிட்டு நகை வாங்கி நம்ம சேவ் பண்ணுவோம். ஏன்னா, இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல முக்கியமா வந்து சேவிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு தான். இது இப்பயிலேருந்து இல்ல. நம்ம தாத்தா, பாட்டி காலத்துலேருந்து. என்னன்னா, கோல்டு தான் முக்கியமான ஒரு சேவிங். இத வந்து நீங்க மார்க்கெட்லயுமே வந்து கோல்ட வந்து வாங்கலாம். பியூர் 24 கேரட் கோல்ட்ஸ வந்து நீங்க பேங்க்ஸ்லேருந்து வாங்கலாம். ஸோ அப்படி பண்ணலாம். இல்ல கமாடிட்டில வந்து நீங்க அப்படிலயும் கமாடிட்டிலயும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். நம்ம ஊர்ல கமாடிட்டி மார்க்கெட் எதுனா, எம்சிஎக்ஸ் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். நம்ம ஊர்ல இப்ப எப்படி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து பிஎஸ்சி, என்எஸ்சி வந்து ஸ்டாக்ஸுக்கு போல, கமாடிட்டீஸ்க்கு வந்து எம்சிஎக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பேங்க் டெபாசிட்ஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. எஃப்டி, ஆர்டி. கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ். இத வந்து நெறைய பேருக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன். கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன். கவர்மெண்ட் பாண்ட்ஸ்னா என்ன? அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். சிம்பிளா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ரோடு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க. சப்போஸ் பெங்களூர் டூ சென்னை ஒரு ரோட் ப்ராஜெக்ட் வருது. கவர்மெண்ட் வந்து அவங்கள வந்து 2 டைப்பா அவங்க ஃபண்ட்ஸ யூஸ் பண்ணலாம். ஒண்ணு அவங்களோட கார்பஸ். அவங்க கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ எடுத்து அந்த ரோட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா, ஃபண்ட்ஸ வந்து நம்மள மாதிரி பப்ளிக் கிட்டேருந்து ரைஸ் பண்ணலாம். எப்படி ஈக்விட்டி வந்து எப்படி வந்து ஒரு கம்பெனி வந்து அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் தேவைப்படுதுன்னா, ஐபிஓ விட்டு ஐபிஓ மூலியமா ரைஸ் பண்றாங்களோ, அதே போல கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வருது. இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு நாங்க ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்றோம். நீங்க போடுற இன்வெஸ்ட்மென்ட்க்கு உங்களுக்கு எத்தன பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் குடுத்துருவோம். அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் குடுத்துருவாங்க. எப்பயுமே கவர்மெண்ட் குடுத்தாங்கன்னா, அது கண்டிப்பா வந்து நமக்கு வந்துரும். ஒரு நம்பகமான ஒண்ணு. இதுல என்னன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்டா 8 டூ 9% இருக்கும். விச் இஸ் மோர் தென் எஃப்டி. ஸோ எஃப்டிய விட இது சேஃபஸ்ட் ஆப்ஷன். அதனால தான் நெறைய மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ், நெறையா பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் குரோர் கணக்குல இருக்கிறவங்கலாம் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோல ஒரு 10%, 5% கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. நீங்க நெக்ஸ்ட் டைம் யாராவது நியூஸ் பேப்பர்லயோ, இல்ல டிவிலயோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆட் பார்த்தீங்கன்னா, நான் கூட ஒரு ஆட் ஷேர் பண்றேன். அந்த ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா, அதில வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்சிஃபை பண்ணுங்க. கோல்டுல போடுங்க, கவர்ன்மென்ட் டெப்ட்ல போடுங்க, கவர்ன்மென்ட் பாண்ட்ல போடுங்க. டெப்ட்னா இதான். ஒரு ஹைவே ப்ராஜெக்ட்க்கு கவர்ன்மென்ட் நம்ம கையில இருந்து கடன் வாங்குது. அத வந்து கவர்ன்மென்ட் டெப்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான். இது வந்து ரொம்ப சிம்ப்ளஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே. இப்ப வந்து நாம வந்து என்னென்ன ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமென்ட்ஸ்ன்னு பார்த்துட்டோம். எப்படி நான் இதிலருந்து நான் என்னோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றது? எப்படி என்னோட இன்வெஸ்ட்மென்ட்ட ஸ்டார்ட் பண்ணணும்? அதான் உங்களோட நெக்ஸ்ட் கொஸ்டினா இருக்கும். அது என்னன்னு பார்ப்போம். Portfolio. Simple. What is a portfolio? A portfolio is a group or collection of financial instruments. ஸோ சிம்பிளாக அது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு 4, 5 ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை சேர்த்தது ஒரு போர்ட்ஃபோலியோ. ஸோ போர்ட்ஃபோலியோ ஏன் பில்ட் பண்ணோம்? ஏன்னா நம்ம வந்து ஒரே இடத்துல காசு போட்டால் அது கீழே விழுந்ததுன்னா அது நமக்கு ரொம்ப ரிஸ்க்கு. அதனால போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணோம். நான் இதுக்கு ஒரு பியூர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2008 ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. இதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. லீமன் கிரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல சத்யம் ஸ்கேம் சொல்லுவாங்க. இந்த சத்யம் ஸ்கேம்னா என்ன? லீமன் கிரைசிஸ்னா என்ன? இதுக்குன்னு தனியா நான் வந்து ஒரு லெக்சர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ 2008ல ஸ்டாக்ஸ் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் டவுன் ஆகுறப்ப, நீங்க கோல்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சு. நம்ம ஊர்ல ரியல் எஸ்டேட் பூம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2007, 8. நீங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2007ல ஐபிஎல் ஃபர்ஸ்ட் வந்தது. ஐபிஎல் வரப்ப ஐபிஎல்லோட ஸ்பான்சர் யார் பண்ணாங்க? யாருக்காவது தெரியுமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஐபிஎல் யார் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா டிஎல்எஃப். டிஎல்எஃப் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. ஸோ ஏன் வந்து அவங்க ரியல் எஸ்டேட் அந்த டைமில் ஐபிஎலுக்கு அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா, அப்போ அந்த கம்பெனி எவ்வளோ ஒரு பெரிய ப்ராஃபிட்டில் போயிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் எல்லாமே அந்த டைமில் எல்லாமே வந்து மேலே போச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2008 ஸ்டாக் மார்க்கெட் கிராஷில் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் டவுன் ஆச்சு. மற்ற எல்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ யார் ஒருத்தவங்க வெறும் ஸ்டாக்ஸில் மட்டும் போட்டிருந்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக டவுன் ஆயிருக்கும் அவங்க போர்ட்ஃபோலியோ. ஸோ இப்போ இவங்க எல்லாமே டைவர்சிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ ரிஸ்க் வந்து கம்மியாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப உங்கள் வேல்யூ குறைஞ்சிருக்காது. ஸோ இதான் வந்து போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிக்கான ஒரு முக்கியமான
ரியல் எக்ஸாம்பிள் நான் அத உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேப்பா. இப்போ வந்து போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்ணணும்னு சொல்லிடுச்சு. எனக்கு அது புரியுது. எப்படி நான் டைவர்சிஃபை பண்ணணும்? என்ன அப்ரோச் நான் யூஸ் பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஸோ சிம்பிள் அப்ரோச் என்னன்னா, சாம்பிள் சிம்பிள் ஃபார்முலா. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. பட் இது ரூல் கிடையாது. ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. என்னன்னா 100 மைனஸ் யுவர் ஏஜ் எடுத்துங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 மைனஸ் இப்போ என் ஏஜ் சப்போஸ் 13 எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 மைனஸ் 30 70. ஸோ 70% நீங்கள் வந்து ஸ்டாக்ஸில் போடலாம். ஸோ இது ஒன்லி ஃபார் ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ட்ரேடிங் இது மூணுத்தில் நீங்கள் வந்து 70% போடலாம். ஸோ ரிமைனிங் 30% அதை வந்து ரொம்ப சேஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் கோல்டு, பாண்டு இல்லை ரியல் எஸ்டேட் இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட் இதில் போடணும். ஸோ என்னோட கன்சர்வேட்டிவ் அப்ரோச் இப்போ வந்து ஏஜ் வச்சு நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் நீங்கள் என்ன ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட சஜஷன் இதான். ஒன்று ரியல் எஸ்டேட். எப்பயுமே மண்ணுக்கான மதிப்பு குறையவே குறையாது. ஸோ ரியல் எஸ்டேட் எப்பயுமே வந்து அது மேலே தான் போகும். சப்போஸ் டவுன் ஆகுமே தவிர குறையாது. ரியல் எஸ்டேட் நீங்கள் வந்து அதுக்குன்னு ஒரு தனியாக சேவ் பண்ணி ரியல் எஸ்டேட்டில் பண்ணலாம். டைரெக்டாக ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரேடிங்கில் 70%, கோல்டு 10%. கோல்டு மஸ்ட்டு. ஏன் கோல்டு மஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு கிரைசிஸ் வருது, ஒரு அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட் கோல்டு தான் யூஸ் ஆகும். ஸோ இட்ஸ் எ மஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட். ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து எனக்கு வந்து ட்ரேடிங் கற்றுக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். ட்ரேடிங் வந்து இப்போதைக்கு நான் இன்னும் கற்றுக்கல. பட் நான் இப்போவே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு பெஸ்ட்டு மெத்தட் எதுனா மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை இன்வெஸ்டிங் இன் எனி ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்.